ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிசம்பர் 23 மற்றும் 24 ஆகிய 2 தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அமெரிக்காவின் தேசிய பொருளாதார குழுவின் துணை இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி யார்? அமெரிக்காவின் தேசிய பொருளாதார குழுவின் துணை இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி யார்? ஆன்சர் பரத் ராமமூர்த்தி. ஸோ இவர் இந்திய வம்சாவளின்னு சொல்கிறதோட நம்ம தமிழ்நாட்டின் பூர்வீகமாக கொண்ட ஒரு நபர்னு சொல்லலாம். ஆமாங்க, அமெரிக்காவில் தேசிய பொருளாதார குழுவின் துணை இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவருக்கான நியமனத்தை அமெரிக்காவுக்கு புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பிடன் அவர் தான் வழங்கியிருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த தேசிய பொருளாதார குழு இதோட பணி என்னன்னு பார்க்கும் பொழுது உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளுடனான பொருளாதார கொள்கைகளை வகுக்க ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு குழு தான் இந்த தேசிய பொருளாதார குழுன்னு சொல்றாங்க. இதோட துணை இயக்குனராக நம்ம தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட பரத் ராமமூர்த்தி நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்தவர் அப்படின்ட்டு சொல்லலாம். விவசாயிகளுக்காக ஃப்ரூட்ஸ் என்ற மின் ஆளுமை இணையதளம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? விவசாயிகளுக்காக ஃப்ரூட்ஸ் என்ற மின் ஆளுமை இணையதளம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கர்நாடகா. ஸோ அண்மையில் தான் கர்நாடகாவோட முதல்வராக இருக்கக்கூடிய PS எடியூரப்பா அவர்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக பிரத்யேகமாக ஃப்ரூட்ஸ், அதாவது விவசாய நிலங்கள் மற்றும் பண்ணை கடன் விவகாரங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த களஞ்சியத்தை ஒரே மேடையில் உருவாக்குவதற்காக ஃப்ரூட்ஸ் என்ற ஒரு கவர்னன்ஸ் போர்ட்டலை அறிமுகப்படுத்தியிருக்காரு. சரிங்களா? இதன் மூலம் அம்மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இதன் மூலமாக அந்த விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஐடென்டிஃபிகேஷன் நம்பரையும் பெற்றுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் இதற்கான ஆங்கில விரிவாக்கம் என்னன்னு பார்க்கும் பொழுது ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் யூனிஃபைடு பெனிஃபிஷரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட சுருக்கம் தான் ஃப்ரூட்ஸ். சரிங்களா? தமிழில் உழவர் பதிவு மற்றும் ஒருங்கிணைந்த பயனாளிகள் தகவல் அமைப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் கவர்னர் வஜுபாய் வாலா. ஃபிஃபா அமைப்பின் 2020 ஆண்டின் சிறந்த ஆண் விளையாட்டு வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராபர்ட் லீவாண்டோஸ்கி எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஃபிஃபா அமைப்பின் 2020 ஆண்டின் சிறந்த ஆண் விளையாட்டு வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராபர்ட் லிவாண்டோஸ்கி எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் போலாந்து. அதாவது ஒவ்வொரு வருடமும் ஃபிஃபா, அதாவது கால்பந்து கூட்டமைப்பை தான் நம்ம ஃபிஃபான்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் பார்த்தீங்கன்னா சிறந்த விளையாட்டு வீரர்களையும் பயிற்சியாளர்களும் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த வகையில் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சிறந்த ஆண் விளையாட்டு வீரராக, அதாவது ஃபிஃபா அமைப்பின் பெஸ்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா போலாந்து நாட்டை சேர்ந்த ராபர்ட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு அனைவருக்கும் தெரிந்த பிரபலமான கால்பந்து வீரர்களாக இருக்கக்கூடிய மெஸ்ஸி, ரொனால்டோ இவங்களை பின்னுக்கு தள்ளி இந்த ராபர்ட் லிவாண்டோஸ்கி பார்த்தீங்கன்னா இந்த வருடம் சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதே பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பின் விமன் பெஸ்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா லூசி பிரான்ஸ், அதாவது இங்கிலாந்து மற்றும் மான்செஸ்டர் நகர விளையாட்டு வீராங்கனையாக இருக்கக்கூடிய லூசி பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபிஃபா விமன்ஸ் பிளேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்கள் பிரிவில். இதே கோச்சர், அதாவது பயிற்சியாளர்கள் பிரிவில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மென்ஸ் கோச்சில் பார்த்தீங்கன்னா லிவர்பூலை சேர்ந்த ஜோர்கேஸ் க்ளோப் இவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2வது முறையாக இந்த ஃபிஃபா அமைப்பின் சிறந்த பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இது பெண்கள் கோச்சில் பார்த்தீங்கன்னா, அதாவது பெண்கள் பயிற்சியாளரில் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த சரினா வியாக்மின் இவங்க பார்த்தீங்கன்னா 2வது முறையாக இந்த சிறந்த பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஃபிஃபா அமைப்பின். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு அமைப்புகள், நிறுவனங்கள் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் அவங்களுக்கான சிறந்த நபர்கள் அமைப்புகளை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த வகையில் ஃபிஃபாவும் தற்சமயம் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடியால் சேகாட் திட்டம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடியால் சேகாட் திட்டம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர்
ஜம்மு காஷ்மீர். ஆமாங்க. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் தான் வருகின்ற டிசம்பர் 26ஆம் தேதி இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களால் சேகாட் என்ற பெயர்ல ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட இருக்கு. இதற்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சேகாட் இதோட விரிவாக்கம் என்னன்னு பார்க்கும் பொழுது சோசியல் என்டெவர் ஃபார் ஹெல்த் அண்ட் டெலிமெடிசன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது உடல்நலம் மற்றும் டெலிமெடிசனுக்கான சமூக முயற்சி. சரிங்களா? ஸோ கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய அரசோட ஆயுஷ்மான் பாரத் என்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா? ஸோ அது போல தான் இந்த ஷேகாட் திட்டம் வந்து செயல்படும். சரிங்களா? ஸோ ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 5 லட்சம் வரை சுகாதார பாதுகாப்பு வந்து இலவசமாக வழங்கப்படும் மற்றும் ஒவ்வொரு பயனாளர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அடையாள அட்டையும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ லைக் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் மாதிரி தான் இந்த ஷேகாட் திட்டமும் நடைமுறையில் இருக்கும். சரிங்களா? ஸோ ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா. 2020ஆம் ஆண்டின் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக பணியாற்றிய சிறந்த கலெக்டர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? 2020ஆம் ஆண்டின் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக பணியாற்றிய சிறந்த கலெக்டர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சந்தீப் நந்தூரி. அதாவது முன்னாள் தூத்துக்குடியோட கலெக்டராக இருந்த சந்தீப் நந்தூரி இவருக்கு தான் இந்த வருடம் 2020ஆம் ஆண்டிற்கான சிறந்த கலெக்டர் விருது. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக பணியாற்றிய மாவட்ட கலெக்டர்களுக்கு இந்த விருது வழங்கப்படும். அந்த வகையில் 2020ஆம் ஆண்டிற்கான விருதை சந்தீப் நந்தூரி பெற்றிருக்காரு. ஸோ இதற்கு முன்னாடி இவர் தூத்துக்குடி மாவட்டத்தின் கலெக்டராக இருந்தார். இவர் 2020ஆம் ஆண்டிற்கான இந்த விருதை பெற்றிருக்காரு. 2019ஆம் ஆண்டிற்கான விருதை பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தோட அப்போதைய கலெக்டராக இருந்த ஜெயகாந்தன். ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்கு இல்லைங்களா? ஸோ இவர் தான் இந்த ஜெயகாந்தன் தான் 2019ஆம் ஆண்டிற்கான சிறந்த கலெக்டர் விருதை வென்றிருக்காரு. இது 2018ஆம் ஆண்டிற்கான அப்போதைய ஈரோடு மாவட்ட கலெக்டராக இருந்த பிரபாகர். ஸோ இவர் வந்து 2018ஆம் ஆண்டிற்கான விருதை வந்து வென்றிருந்தார். ஸோ அண்மையில் தான் இந்த விருதுகள் பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டது. ஆனால் ஒரு சில வாரங்களுக்கு முன்பே இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. சரிங்களா? சமீபத்தில் காலமான புகழ்பெற்ற கவிஞரும் ஆர்வலருமான சுகதகுமாரி கீழ்கண்ட எந்த மொழி கவிஞர்? சமீபத்தில் காலமான புகழ்பெற்ற கவிஞரும் ஆர்வலருமான சுகதகுமாரி கீழ்கண்ட எந்த மொழி கவிஞர்? ஆன்சர் மலையாள கவிஞர். அதாவது மலையாள மொழி கவிஞர்னு சொல்லலாம். பிரபல கவிஞராகவும் ஆர்வலரமாகவும் இருந்தவர் இந்த பெண்மணி சுகதகுமாரி. அண்மையில் COVID-19 காரணமாக மரணம் அடைந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்களை பற்றி ஓரிரு செய்திகளை மட்டும் நாம் பார்க்கலாம். இவங்களுடைய பணியை சிறப்பிக்கும் வகையில் நம்மளுடைய இந்திய அரசு பார்த்தீங்கன்னா கடந்த 2006ஆம் வருடம் இந்தியாவின் 4வது மிக உயர்ந்த சிவில் விருதான பத்மஸ்ரீ விருதை கொடுத்து இந்த பெண்மணியை வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இந்த பெண்மணியோட மரணத்தை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான நபரின் மரணத்தையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அப்துல் ஜப்பார். ஸோ இந்த அப்துல் ஜப்பார் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். கிரிக்கெட் போட்டியின் முதல் வர்ணனையாளராக பணிபுரிந்திருக்காரு. அதாவது பேசியிருக்காரு. வர்ணனையாளர்னா ஒன்றும் இல்லைங்க, கமெண்டேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரிக்கெட் போட்டி நடைபெறும் போது சுவாரஸ்யமாக பேசுவாங்க இல்லையா? ஸோ அவங்கள தான் வர்ணனையாளர்னு சொல்லுவோம். தமிழோட முதல் வர்ணனையாளர் அப்படின்ட்டு இவங்கள சொல்றாங்க. சமீபத்தில் உடல்நலக் குறைவின் காரணமாக இந்த அப்துல் ஜப்பாரும் மரணம் அடைந்திருக்காரு. ஸோ இவரை பற்றி பார்க்கும் பொழுது கடந்த 1980ஆம் வருடம், சரிங்களா, 1980ஆம் வருடம் சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மைதானத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. அப்போதான் முதன் முறையாக தமிழில் பார்த்தீங்கன்னா வர்ணனை செய்திருக்காரு. மேலும் எம்ஜிஆர் காலகட்டத்தில் இவர் பார்த்தீங்கன்னா பாராட்டு பெற்ற ஒரு நபர் அப்படின்ட்டு கூட சொல்றாங்க. மிக சிறப்பாக தமிழ் வாசிக்கக்கூடிய ஒரு நபர். அமெரிக்காவின் உயரிய இராணுவ விருதுகளில் ஒன்றான லீஜன் ஆஃப் மெரிட் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? அமெரிக்காவின் உயரிய இராணுவ விருதுகளில் ஒன்றான லீஜன் ஆஃப் மெரிட் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நரேந்திர மோடி. இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் அமெரிக்காவின் உயரிய இராணுவ விருதுகளில் ஒன்றாக கருதக்கூடிய லீஜன் ஆஃப் மெரிட் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் அதிபராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் வழங்கியிருக்காரு. சரிங்களா? ஸோ இவர் நரேந்திர மோடி நேரடியாக சென்று இதை வந்து பெற்றிருக்கல. இவருக்கு பதிலாக அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக இருக்கக்கூடிய தரண்ஜித் சிங் ஸோ இவரிடம் பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கும் இடையே பார்த்தீங்கன்னா நல்லுறவை மேம்படுத்துவதில் நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திய
தலைமை பண்புக்காக இந்த விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்டிருக்கும் விதமா அமெரிக்க தரப்புல இருந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? தேசிய உழவர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? தேசிய உழவர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 23. ஒவ்வொரு வருடமும் வருகின்ற டிசம்பர் மாதத்தில் 23ஆம் தேதி தான் நேஷனல் ஃபார்மர்ஸ் டே, அதாவது தேசிய உழவர் தினம் பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது நம்ம இந்திய அளவில். ஏன் இந்த டிசம்பர் 23ஆம் தேதி எடுத்திருக்காங்கன்னா, இதே தினத்தில் நம்முடைய இந்தியாவின் 5வது பிரதமராக இருந்த சௌத்ரி சரண் சிங் ஸோ இந்த பிரதமரை நினைவு கூறும் வகையில் தான் இவருடைய பிறந்த நாள் ஆன டிசம்பர் 23ஆம் தேதியை தேசிய உழவர் தினமாக எடுத்திருக்காங்க. ஏன் இந்த பிரதமரோட உழவர் தினத்தை பிறந்த தினத்தை எடுத்திருக்காங்கன்னா, இந்த சௌத்ரி சரண் சிங் சொல்லக்கூடிய இந்த பிரதமர் பார்த்தீங்கன்னா உழவர் நட்பு கொள்கைகளை கொண்டு வந்து விவசாயிகளின் நலனுக்காக ரொம்பவே அரும்பாடுபட்டவர். சரிங்களா? உழவர் நட்பு கொள்கைகளை கொண்டு வந்த விவசாயிகளின் நலனுக்காக ரொம்பவே அரும்பாடுபட்டவர் யாருன்னா இந்த சௌத்ரி சரண் சிங். இவரோட பிறந்தநாளின் நினைவு கூறு மட்டும் கிடையாதுங்க, பொருளாதாரத்தில் நம்முடைய இந்திய பொருளாதாரத்தில் இந்திய விவசாயிகளின் பங்கு ரொம்பவே அதிகம் இல்லைங்களா? ஸோ அவர்களை நினைவு கூறும் வகையில் தான் இந்த தேசிய உழவர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. கடந்த 2001ஆம் வருடம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய அரசு தேசிய அளவில் உழவர் தினம் கொண்டாடணும் அப்படின்ட்டு முடிவெடுத்தது. சரிங்களா? ஸோ 5வது பிரதமர் தான் இந்த சௌத்ரி சரண் சிங். இந்த தினத்தை திவாஸ், அதாவது கிஷான் திவாஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 24. ஸோ டிசம்பர் 24ஆம் தேதி தான் நேஷனல் கன்சூமர் ரைட்ஸ் டே, அதாவது தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் நம்மளுடைய இந்திய அளவில் கொண்டாடப்படுகிறது. ஏன் டிசம்பர் 24ஆம் தேதி எடுத்திருக்காங்கன்னா, இதே டிசம்பர் 24ஆம் தேதி நம்ம இந்தியாவில் 1986ஆம் வருடம் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது இந்த தினத்தில் தான் இந்த சட்டத்திற்கு நம்முடைய அப்போதைய இந்திய ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வழங்கப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள். அதனால தான் இந்த தினத்தை வந்து தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினமாக எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கு பல்வேறு இயக்கங்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த இயக்கங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலையும் மற்றும் ஒவ்வொரு நுகர்வோருக்கும் அவர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகளை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்திய அளவில் தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த வருடத்திற்கான கருப்பொருள் என்னன்னு பார்க்கலாம். தி சஸ்டைனபிள் கன்சூமர், அதாவது நிலையான நுகர்வோர் அப்படின்ட்டு பொருள்படும். சரிங்களா? அயோத்தியா என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? அயோத்தியா என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? ஸோ இது சில இடத்துல அயோத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸோ பார்த்துக்கோங்க. ஆன்சர் தேவேந்திர பட்னாவிஸ். ஸோ அயோத்தியா என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திர பட்னாவிஸ். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தின் முன்னாள் முதல்வராகவும், சரிங்களா, மகாராஷ்டிரா மாநிலத்தின் முன்னாள் முதல்வராகவும் தற்சமயம் அம்மாநிலத்தின் சட்டப்பேரவின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த தேவேந்திரா. இவர் தான் இந்த புக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த புக்கோட எழுத்தாளர் யாருன்னா மாதவ் பண்டாரி. ஸோ பெயர்லேயே இருக்கும் அயோத்தியா, அதாவது உத்தரப்பிரதேசம் அயோத்தி நகரத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமர் கோயில் கட்டுவதற்கு எடுக்கப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை பற்றிய சுருக்கமான கூறக்கூடிய ஒரு நூல் தான் இந்த அயோத்தியா. சரிங்களா? ஸோ இந்த புக்கை தொடர்ந்து இன்னொரு புக்கையும் நாம் பார்த்துடலாம், ஓ மிசோரம். ஸோ இந்த புக்கை பார்த்தீங்கன்னா தற்சமயம் இந்திய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரு வெங்கையா நாயுடு அவர் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் யாருன்னு பார்க்கும் பொழுது தற்சமயம் மிசோரம் மாநிலத்தின் ஆளுநராக இருக்கக்கூடிய PS ஸ்ரீதரன் பிள்ளை. ஸோ இவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஸோ மிசோரம் மாநிலத்தோட அழகையும் இவர் பார்த்தீங்கன்னா ஆளுநராக பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ இவருடைய காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் இந்த ஓ மிசோரம் என்ற புத்தகத்தில் வந்து இவர் எழுதியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை தொகுப்பு அப்படின்ட்டு சொல்லலாம். கிட்டத்தட்ட 125 மலையாளம் மற்றும் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த PS ஸ்ரீதரன் பிள்ளை பார்த்தீங்கன்னா புத்தகங்களை எழுதியிருக்காரு. இருந்த போதிலும் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்காருன்னா அது இதுதான், ஓ மிசோரம். ஸோ இதை நம்ம அண்மையில் கூட பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா இதை கொஞ்சம் ரிவிஷனாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதனுடன் டிசம்பர் 23 மற்றும் 24 ஆகிய 2 தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடைந்தது நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள்.